நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் பண்ண சொல்லி 15 வருடமா போராடிட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சியில எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததே கடந்த 10 ஆண்டோ இவங்களே தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தது உங்களுக்கு நான் பணி நிரந்தரம் கொடுத்துறேன்ட்டு. அதே போல இவங்களும் 181 ஒரு ஆப்ஷன் விட்டாங்க. இன்னைக்கு 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற சொல்லி நாங்க இன்னைக்கு 4 வருஷத்துல இன்னைக்கு 8-10 முறை வந்துட்டோம் போராட்டத்துக்கு. ஆனா இன்னைக்கு நாங்க இவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் வந்திருக்கிறோம். இவங்க எப்படி நாங்க பர்மிஷன் இறங்க இவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க? இல்ல பர்மிஷன் கொடுக்காம நீங்க அரெஸ்ட் பண்ணீங்களா அது நியாயம். நீங்க ஆல்ரெடி எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டீங்க, ஏரியாவும் கொடுத்துட்டீங்க. அப்ப நீங்க சாப்பிடுறவங்களை எல்லாத்தையும் கைது பண்ணி கூட்டிட்டு வரது எந்த விதத்துல நியாயம்? அது பிரிவென்டிங் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ற அரசாங்கம் பிரிவென்டிங்கா எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஒரு அறிவிப்பையோ எதையோ ஒன்று அறிவிச்சிருக்கலாம்ல. நாங்க இன்னமும் ஏமாளிகளாவே எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி தராம கொத்தடிமைகளாக இவ்வளவுக்கு நாங்க எல்லாமே படிச்சு தகுதியானவர்களா தான் இருக்கோம். ஏன் எங்களை இந்த அரசாங்கம் அலைக்கழிக்குது, ஏமாற்றப்படுது, படிப்படியா சேரன்ற அந்த இதை ஏன் எங்களுக்குள்ள கொண்டு வருது? ஒரு பிஎஸ்சி முடிச்சுட்டு இந்த நிலைமையில இருக்கிறோம். எங்களுக்குள்ள ஆசிரியர் எங்களுக்குள்ள எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? எங்களுக்கு நிரந்தர பணி கேட்கிறோம். எங்களை மே மாசம் ஊதியம் கேட்கிறோம். என் பிள்ளைங்க எப்படி சார் ஃபீஸ் கட்டுறது? அடுத்தது இது அகிரி படிச்சுட்டு இருக்கா, செகண்ட் இயர் எப்படி ஃபீஸ் கட்டுறது? ஃபர்ஸ்ட் இயர் நான் சமாளிச்சுட்டு செகண்ட் இயர் எப்படி கொண்டு போறது? என் பிள்ளைங்களுடைய நிலைமை ஆகுறது. நான் சாப்பாட்டுக்கு வழியில இருக்கிறோம். ஏன் அப்படி எங்களை படிச்சவங்களை துன்புறுத்துறீங்க? ஏன் எங்களை படிச்சவங்களை எப்படி துன்புறுத்துறீங்க? எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றீங்களா? வந்ததை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்றீங்க. உங்க கடமைகளை செய்யுங்க, நாங்க வேணான்னு சொல்லல. எங்களுக்காக கொஞ்ச நாள் மனசு இறக்கப்படுங்க. என்னமா எங்களை மாதிரி பிள்ளைங்க தான் நீங்க. என் பொண்ணுங்க அங்க கண்ணீர் சிந்துதுங்க. நாங்க என்ன செய்ய முடியும்?